அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே பிறை சம்பந்தப்பட்ட பலதரப்பட்ட கருத்துகள், மாறுபட்ட கருத்துகள் நிலவி வருகின்றன. அதிலே ஆலிம்களிடம் ஒத்த கருத்து கிடைக்கவில்லை. பல மார்க்க அறிஞர்களிடம், அறிஞர் பெருமக்களிடம் ஒத்த கருத்து கிடைக்கவில்லை. காரணம் என்னவென்றால், அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு இப்படித்தான் பிறையை பார்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆக இந்த மாதத்திலே, இந்த நன்னாளிலே நம்முடைய சகோதரர் அபு அப்துல்லா அவர்களை நான் இங்கு அழைத்து பிறை சம்பந்தமான ஒரு தெளிவை நமக்கு விளக்கி காட்ட ஆசைப்பட்டு அவர்களை இங்கு அழைத்து இதனுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லும்படி உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்திலே அல்லாஹ்வுடைய இந்த திருமறை வசனத்தை நான் ஓதி காட்டி பிறகு அவர்களை ஆரம்பம் செய்கின்றேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பஜினாத்தி மின் ஹுதா வல் ஃபுர்கான். ரமலான் மாதம் எத்தகையது என்றால், அம்மாதத்தில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியும் மேலும் நேரு வழியும் தெளிவான அறிவுரைகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய இந்த குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். இந்த இறக்கி அருளப்பட்ட மாதத்தின் பிறையை நமக்கு சகோதரர் அவர்கள் விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனு'மினு பிஹி வனத்தவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الله رب العالمين சிறப்புக்கள் பல நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் அந்த ரமலானுடைய மாதத்தை எப்பொழுது ஆரம்பிப்பது, எப்பொழுது முடிப்பது என்ற விஷயத்தை பற்றி உங்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை அந்த ரப்புல் ஆலமீன் தந்திருக்கின்றான். அதை முறையாகவும் சரியாகவும் இறைவனுடைய கட்டளை எதுவோ அதை சரியாக விளங்கி அதன்படி நாம் நோன்பை ஆரம்பித்து நோன்பை முடித்து பெருநாள் கொண்டாடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் புரிவானாக. பெரியார்களே, சகோதரர்களே, இந்த 1427 வருஷத்துடைய ரமலானுடைய மாதத்தை இந்த தமிழ்நாட்டிலேயே சனிக்கிழமை சரியான முறையில் ஆரம்பித்தவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்த நாள் 2ஆம் நாள் ஆரம்பித்தவர்களும் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்த நாள் 3ஆம் நாள் ஆரம்பித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆக ஒரு நாள் என்பது 24 மணி நேரத்துக்குள்ளே இருக்க முடியுமே அல்லாமல் நிச்சயமாக 48 மணி நேரமோ அல்லது 72 மணி நேரமோ வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலையில் தான் இன்று இந்த முஸ்லிம் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதை பற்றிய தெளிவான ஒரு ஆய்வை நாம் மேற்கொள்வது அத்தியாவசியமாக இருக்கிறது. அதை பற்றிய தெளிவான ஞானம் மக்களுக்கு வந்தால்தான் இந்த விஷயத்தில் அவர்கள் ஒன்றுபடுவார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறையை பற்றி சொல்லும் பொழுது சூமு லிருயதிஹி அஃதிரு லிருயதிஹி என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள். அதாவது அதை கண்டு நோன்பை ஆரம்பிக்கல், அதை கண்டு நோன்பை விடுங்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான கட்டளை. அதே போல சகோதரர் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் வாசித்து காட்டிய இந்த இறைவனது இறுதி வழிகாட்டல் நூலான அல் குர்ஆனில் தெளிவாக அல்லாஹ் சொல்லுகின்றான். என்ன சொல்கிறான்? ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அம்மாதத்தில் தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் மேலும் நேர்வழியின் தெளிவான அறிவுகளை கொண்டதும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. எனவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும். அப்போ இறைவன் என்ன சொல்றான்னு சொன்னா, அந்த ரமலான் மாதத்தை எப்பொழுது நீங்க அடைகிறீர்களோ அடைந்தவுடன் நோன்பை ஆரம்பித்து விட வேண்டும் என்றுதான் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கின்றது. ஆக பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ரெண்டு இறைவனது கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை, இது ரெண்டையும் நாம் இப்ப முழுமையாக பரிசீலனை செய்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் நமக்கு ஏற்பட வேண்டும். அதற்கு முன்னால் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல ஆசைப்படுகின்றேன். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து சொர்க்கலோகத்திலே அவர்களை வாழவிட்டு அந்த சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களையும் அனுபவிப்பதற்கு தாராளமாக அனுமதி கொடுத்து ஒரே ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும் புசிக்க கூடாது என்று கட்டளையிட்டான் அல்லாஹ். இது இறைவனுடைய தெளிவான கட்டளை. ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நடப்பது அவனுடைய அடிமையாக ஆதத்தினுடைய கடமையாக இருந்தது. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதற்கு மாறாக ஷைத்தானுடைய உபதேசத்தை ஏற்று இறைவனுக்கு மாறு செய்தார்கள். ஷைத்தான் என்ன சொன்னான்? அந்த மரத்தினுடைய கனியை நீங்கள் புசித்து விட்டால் அப்புறம் உங்களுக்கு மரணமே கிடையாது, நித்தியமான அரசாங்கம் கிடைத்துவிடும் என்றெல்லாம் ஆசை வார்த்தை காட்டினான். அந்த ஆசை வார்த்தையில் மயங்கி அவர்கள் இறைவனுடைய கட்டளையை புறக்கணித்தார்கள். அதனால் இறைவனுடைய கோபத்துக்கு ஆளானார்கள். ஆனால் அதன் பின்னர் அதை வருந்தி தௌபா செய்தார்கள். அல்லாஹ் மன்னித்து விட்டான். இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னா, ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஷைத்தான் நம்மை இறைவனுடைய கட்டளையை புறக்கணித்து அதற்கு மாறாக செயல்பட தூண்டிக் கொண்டே இருக்கிறான். அவனுடைய வலையில் சிக்கியவர்கள் தான் அவருடைய கட்டளையை புறக்கணிப்பார். இப்பொழுது நாம் இதை பரிசீலனை பண்ணோம். எப்படி? உதாரணமாக இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை அப்படியே தலைமையில் கொண்டு நாம் செயல்படணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை தத்தம் பகுதியில் புறக்கண்ணால், தங்களுடைய புறக்கண்ணால் பார்த்து நோன்பை ஆரம்பிக்க வேண்டும், அப்பொழுதுதான் ரமலான் ஆரம்பிக்கிறது என்ற கருத்தை வைக்கிறார்கள். இந்த அடிப்படையில தான் அவர்கள் 3வது நாளான திங்கட்கிழமை நோன்பை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு தான் கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் நன்றாக தீர பரிசீலனை செய்யும் பொழுது அவர்கள் சொல்வது ரசூலுடைய கட்டளை அல்ல. அப்படி என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கட்டளையிட்டிருக்கணும்? உங்களுடைய புறக்கண்ணால் பிறையை கண்டு நோன்பை வையுங்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் அவ்வாறு சொல்லல. அப்படிப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸோ ஒரு பலவீனமான ஹதீஸோ ஒரு இட்டுக்கட்ட ஹதீஸ் கூட இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க? அதை பார்த்து என்று பொதுவாக சொல்லியிருக்காங்க. அரபி பதம் ருயத். இப்போ குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ருயத் பதம்
ஒரு இடத்துல அல்ல, 2 இடத்துல அல்ல, கிட்டத்தட்ட 336 நாம் பார்த்த மட்டும் இருக்குது இடங்களில் இடம்பெறும். இதையெல்லாம் கவனமாக நீங்கள் பார்த்தீர்களானால் புறக்கண்ணால் மட்டும் குறிப்பிடுவதாக அது கிடையாது. எந்த அளவு சொன்னால் புறக்கண்ணால், அறிவால்,